சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவை இணைந்து உருவாக்கப்பட உள்ள புதிய சிறப்பு அமைப்பு மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எதிரே மரபுசார் வடிவமைப்புடன் சுமார் 10 லட்சம் சதுரடி பரப்பில் 27 தளங்களை கொண்ட முத்திரை பதிக்கும் ஒரு கட்டடம் 688 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும். பொதுத்துறை, வணிக மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் அலுவலக தேவையினை இப்புதிய கட்டடம் நிறைவு செய்யும். தற்போதுள்ள பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் அருகில் உள்ள குரலகம் கட்டடம் அமைந்துள்ள பகுதியில் ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து வசதியில் கொண்ட பேருந்து நிலையம் மற்றும் உயர்தர நவீன வசதியில் கொண்ட அலுவலக வளாகம் ஒன்று 823 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். இதில் அமைய உள்ள நவீன வசதியுடன் கூடிய பேருந்து நிலையம் அமைத்திட தேவையான 200 கோடி ரூபாய் நிதியை அரசு வழங்கிடும். அண்ணா நகர் மேற்கு, கலைஞர் நகர் மற்றும் மந்தைவெளியில் அமைந்துள்ள பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமனைகளை தரம் உயர்த்தி நவீன வசதிகளுடன் கூடிய அலுவலகங்களும் வணிக வளாகங்களும் உருவாக்க விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்த தொழில் முனைவோர்களின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பொருட்டு கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மகத்தான வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 755 நபர்கள் 84 கோடி ரூபாய் மானியத்துடன் கூடிய 156 கோடி ரூபாய் கடன் வசதி பெற்று பயனடைந்துள்ளனர். இத்திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பினை கருதி திருத்த மதிப்பீடுகளில் கூடுதலாக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வரும் 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 120 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சிஎம் அரைஸ் என்ற புதிய திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு 35% வட்டி மானியத்துடன் 10 லட்சம் ரூபாய் வரை தொழில் முனைவோர் கடன் பெறலாம். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வரும் ஆண்டில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். நகர்ப்புற பகுதிகளிலும் ஊரக பகுதிகளிலும் ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திட அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 230 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை உயர்த்திடவும் அவர்களுக்கு நவீன வசதிகளுடன் கூடிய தங்குமிட வசதிகளை வழங்கிடவும் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மற்றும் சென்னையில் 5 நவீன மாணவர் விடுதிகள் கட்டும் பணிகள் 150 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக சென்னை, தஞ்சாவூர், தருமபுரி, நாமக்கல் மாவட்டங்களில் கல்லூரி மாணவியர் விடுதிகளும் மதுரையில் கல்லூரி மாணவர் விடுதியும் மொத்தம் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டில் கட்டப்படும். இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் பன்முகத்திறனை வளர்க்கும் விதமாக அவர்களுக்கென ஒருங்கிணைந்த திறன் மேம்பாட்டு திட்டம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்படும். பழங்குடியினர் வாழ்விடங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் தொல்குடி என்ற புதிய திட்டம் அடுத்த 4 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் பழங்குடியினர் குடியிருப்புகளில் சாலை வசதி, குடிநீர், தெருவிளக்குகள், பாதுகாப்பான வீடுகளும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டு 1000 பழங்குடியின இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தங்குமிட வசதியில் கொண்ட நவீன தொழில் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து உரிய வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதற்கென தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் அனைத்து பள்ளிகளிலும் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறன்மிகு வகுப்பறைகள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஏற்படுத்தப்படும். மேலும் அனைத்து பள்ளிகளுக்கும் அதிவேக இணைய வசதிகள் ஏற்படுத்தப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு 3706 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நீதியை நிலைநாட்டுவதில் பெரும் அக்கறை கொண்டுள்ள இந்த அரசு நமது நாட்டிற்கே முன்னோடியாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வரும் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரியான கணக்கெடுப்பினையும் இணைத்து நடத்திட வேண்டும் என்று ஒன்றிய அரசை இவ்வரசு வலியுறுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் 1353 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இவ்விடுதிகளில் தங்கி பயின்று வரும் மாணவர்களுக்கு கட்டணமில்லா உணவு மற்றும் தங்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அண்மையில் விடுதிகளில் தங்கி பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு மாதாந்திர உணவு மானியம் 1400 ரூபாயாகவும் கல்லூரி மாணவர்களுக்கு 1500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12 விடுதிகளில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் மாணவர்களின் தேவைக்கேற்ப 17 பள்ளி விடுதிகள் கல்லூரி விடுதிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி படிப்பு உதவித்தொகை வழங்குவதற்காக 124 கோடி ரூபாயும் பள்ளி மேற்படிப்பு உதவித்தொகை வழங்குவதற்காக 237 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன.